ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ட் பரசுராமர். அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட பரசுராமரையே பீட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த மகாபாரதம் மற்றும் ராமாயண கதாபாத்திரங்கள் யார் இருந்து பார்க்க போகிறோம். பரசுராமரையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ராமாயணம் மற்றும் மகாபாரத கேரக்டர்ஸ், அதாவது டாப் 7 கேரக்டர்ஸ் கேன் டிஃபீட் பரசுராமர் இன் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய பேர் நிறைய விதமான கண்டென்ட் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லா கண்டென்ட்டும் மேக் பண்ணுறாங்க. மகா அவதார் பாபாஜி பற்றியாக இருக்கட்டும், டாப் 10 பவர்ஃபுல் ஹிந்து கால் சொல்லிட்டு நிறைய விதமான கண்டென்ட் கேட்குறீங்க. எல்லா கண்டென்ட்டுமே கூடிய சீக்கிரம் மேக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பரசுராமர் பற்றி பார்த்துருவோம் லைட்டாக. பரசுராமர் எவ்வளோ பவர்ஃபுல் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பரசுராமர் விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரம். அண்ட் ஆக்சுவலி ஏன்னு சொல்ல முடியாது, நிறைய அவதாரம் எடுத்துட்டாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பரசுராமர் பார்த்தீங்கன்னா மற்ற அவதாரங்களோட ஒப்பிடும்போது ஒரு வீக்கஸ்டான அவதாரம் தான் நான் சொல்லுவேன். பட் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல். பரசுராமர்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அஸ்திரங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அவருக்கு தெரியாத அஸ்திரங்கள் அவ்வளோவா கிடையாதுன்னு சொல்லி ஆகணும். எக்கச்சக்கமான அஸ்திரங்கள். ஆர்ச்சர் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா அவர் பீட் பண்ணுறன்றது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியமில்லாத விஷயம். அதற்கு பெஸ்ட் ஆர்ச்சியர், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபைட்டர், ஹேண்ட் டு ஹேண்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர். அண்ட் இமேஜினபிள் ஸ்ட்ரென்த், இமேஜினபிள் ஸ்பீட், இமேஜினபிள் டியூரபிலிட்டி, இமேஜினபிள் எஜிலிட்டி, இமேஜினபிள் ஸ்டாமினா, என்ஹான்ஸ்டு ஜம்பிங். இவரால் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜம்ப் பண்ண முடியும். ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியும். ஜம்பிங்னா கிட்டத்தட்ட வானத்துக்கு சமமாகவே ஜம்ப் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி நிறைய பவர்ஸ் இருக்குது. ஓங்கி 2 கைகளையும் வேகமாக தட்டினார்னா அதில் சானிக் வேவ்ஸ் உருவாகும். அண்ட் தரையை தட்டினார் அப்படின்னா தரையிலும் சானிக் வேவ்ஸ் உருவாகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. இவர்கிட்ட நிறைய பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருந்துச்சு, முக்கியமாக பரசு. இந்த பரசு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை கொடுத்ததுனால ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21 சத்திரிகளை வம்சத்தை பார்த்தீங்கன்னா இவர் அழிச்சிருக்காரு. 21 டைம் சத்திரி வம்சத்தை அழிச்சிருக்காரு. சத்திரிகள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த டைமில். எல்லாத்துக்கும் மேலே இவர் பார்த்தீங்கன்னா கார்த்திவீர அர்ஜுனனை பீட் பண்ணி அவரை கொண்டிருக்காரு. கார்த்திவீர அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட 1000 ஹேண்ட் இருக்கும். இவர் கார்த்திவீரனுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம நருட்டோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அதில் அஷிராமா பார்த்தீங்கன்னா 1000 ஹேண்ட் புத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் யூஸ் பண்ணுவார் இல்லையா, ஒரு ஜூட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லன் மதுரா மாதிரி இருக்க பெரிய கேரக்டர்ஸை டிஃபீட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 1000 ஹேண்ட் புத்தாக்கு ஈக்குவல் லெவலில் இருக்குங்க நம்ம கார்த்திவராஜனுடைய 1000 ஹேண்ட் பவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா தாத்தாத்திரை மூலியமாக தவம் இருந்து வரம் பெற்று இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராவணனே வென்றிருக்காரு. ராவணனே இவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும். பட் ராவணனை விட பயங்கர ஜெஜாண்டிக்காக அவர் இருப்பார். ஸோ ராவணனை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட பவர்ஃபுல் தான் கார்த்திவராஜன். பட் அவ்வளோ பவர்ஃபுல்லான கார்த்திவராஜன், அவ்வளோ ஜெஜாண்டிக் ஃபார்மில் இருக்குது அந்த கார்த்திவராஜனே பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமர் பேட்டில் பண்ணி கில் பண்ணியிருக்காரு. அந்த 1000 ஹேண்டுமே வெட்டி அவரை கொண்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு தெரியுது. தாண்டி எக்கச்சக்கமான அஸ்திர வித்தைகளுமே அவர்கிட்ட இருந்துச்சு. அஸ்திரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் மாஸ்டர் தான், உங்களுக்கு தெரியும். கர்ணனுக்கும் அவர் தான் மாஸ்டர் மகாபாரதத்தில். ஸோ இந்த மாதிரியோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாங்க. எக்கச்சக்கமான சில மேஜிக்கல் எபிலிட்டியுமே இவர்கிட்ட இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். 7th பிளேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிதாமகன் பீஷ்மர். என்ன ப்ரோ பீஷ்மரால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் ஏற்கனவே பேட்டில் நடந்துச்சுங்க. அம்பை மூலியமாக பேட்டில் நடந்துச்சு. பட் அந்த அம்பை ஸ்டோரி சொன்ன வச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவை பார்க்கலாம். ஸோ அம்பை மூலியமாக பார்த்தீங்கன்னா பேட்டில் நடக்குது. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பரசுராமர் கிட்டத்தட்ட டிஃபீட்டாக இருக்க போயிடுறாரு. பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பீஷ்மரை பேட்டில் பண்ணி கூட சண்டை போடணும்னு எண்ணம் கிடையாது. பட் பீஷ்மர் பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்கிறாரு. கிட்டத்தட்ட 900 அம்புகளை விட்டு தாக்கிறாரு. இது பரசுராமரை காயப்படுத்துறது. பட் பரசுராமர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா பீஷ்மர் அட்டாக் பண்ணிடுறாரு. பீஷ்மர் ஆல்மோஸ்ட் டிஃபீட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா 23 நாள் நடக்குது. பீஷ்மருக்கு மகாபாரத குருச்சேத்திர வாரை விட இது பெரிய வாரம் இருந்துச்சு. பிகாஸ் பரசுராமர்லேயே அப்போ சொல்ல இருக்க பர்சன். இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு பீஷ்மர் எக்கச்சக்கமான அஸ்திரங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. அவர்கிட்ட இருக்க எல்லா பவர்ஃபுல்லான அஸ்திரங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாரு. பட் பீஷ்மரால் பார்த்தீங்கன்னா பரசுராமரை கடைசி பீட் பண்ணவே முடியல. 23 டேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீஷ்மர் டிஃபீட் ஆகிட்டாருங்க. கடுமையாக தாக்கிறாரு பரசுராமர். ஸோ பரசுராமர் நிறைய அஸ்திரங்களை பயன்படுத்தி நிறைய வெப்பன் யூஸ் பண்ணி நிறைய கடுமையாக தாக்கிறாரு. பீஷ்மர் டிஃபீட் ஆகிறாரு. பீஷ்மருக்கு பயங்கரமாக ரத்தம் கூட்டுது. அதுக்கப்புறம் சுற்றி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பீஷ்மரை கூட்டிகிட்டு போய் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கேம்பில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படா பரசுராமரை பீட் பண்ணுறது, எப்படா டிஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட, அவங்க முன்னோர்கள்ட்ட, தேவர்கள்ட்ட வேண்டுறாரு. ஸோ பீஷ்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வசுக்களுடைய ஒரு அவதார
வசுடைய அவதாரம். டெக்னிக்கலாக அவருமே ஒரு தேவ லெவல் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுறாரு. அப்போ கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவர்கள் வராங்க, நம்ம பீஷ்மருடைய முன்னோர்கள் வராங்க. இந்த மாதிரி தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மருடைய கனவுல வராங்க. இது மாதிரி பீஷ்மா பிரசவப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரம் உங்ககிட்ட இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா வசுக்கள்கிட்ட நீ வாங்கியிருக்க. இந்த அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கே தெரியாது, இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணினா கண்டிப்பாக நீ வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்திரத்தோட பவர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் முடி யூஸ் பண்ணாலும் யார்கிட்ட யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிடுவாங்க. ஸோ அந்த அஸ்திரம் பட்டவங்க மயங்கி போயிடுவாங்க. மறுபடியும் சம்மோதனா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரம் இருக்குது. சம்மோதனா அந்த அஸ்திரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மயங்கினவங்களை பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுந்திருக்க வைக்க முடியும். ஸோ அதை நீ பண்ணிவிடு, உங்கள்கிட்ட அந்த 2 அஸ்திரமும் இருக்குது, நீ யூஸ் பண்ணி அவரை டிஃபீட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரசவப்பான அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஷ்மர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமர்கிட்ட இல்லை. அந்த அஸ்திரத்தை பற்றி பரசுராமருக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீஷ்மர் டிஃபீட் ஆகிறாரு, பீஷ்மர் தோற்று போகிறாரு. பட் கடைசியாக இந்த அஸ்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசவப்பான அஸ்திரத்தை எடுக்கிறாரு. அப்போது திடீர்னு வானத்தில் ஒரு ஒளி ஏற்படுது, ஒரு அசரதி குரலும் கேட்குது, பீஷ்மா ஸ்டாப் பண்ணடா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது யாரும் பார்த்தா நாரதர். நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திரத்தை நீ உன் குருவுக்கு நேராக யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் நான் அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா அது குருவை அவமானப்படுத்துகிற செயலாகும், நீ அதை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மற்ற தேவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம பீஷ்மர் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாமல் விட்டுறாரு. பரசுராமர் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை தணிச்சு பரசுராமரோட இறந்து போன அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா மூலியமா, அதாவது நம்மளோட ஜமத்கதி முனிவர் ஆன்மா மூலியமா சொல்லிடுறாரு இந்த பேட்டில் ஸ்டாப் பண்ணுவான்னு. பரசுராமரும் பேட்டில் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பீஷ்மர் டிஃபீட் ஆகிட்டாலும் அவர்கிட்ட அந்த அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம பரசுராமரை மயக்க முடிய வச்சிருக்கலாம். அண்ட் பரசுராமரே சொல்லுவார், இந்த வெப்பன் என்கிட்ட கிடையாது, நீ இது யூஸ் பண்ணியிருந்தா டிஃபீட் ஆயிருப்பான் அப்படின்னு பரசுராமரே சொல்லுவார். ஸோ பீஷ்மரை 7th பேஸில் இருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திரம் யூஸ் பண்ணி அவரை டிஃபீட் பண்ணியிருப்பார். பட் அந்த அஸ்திரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் டிஃபீட்டட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் 7th பேஸில் கொடுக்குறது இன்னொரு ரீசனும் இருக்குது. அந்த டைமில் பரசுராமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டாக இருந்திருப்பார். பட் பீஷ்மர் பார்த்தீங்கன்னா பயங்கர எங்கே அஸ்திர விதிகளில் பரசுராமரோட எல்லா டெக்னிக்குமே நம்ம பீஷ்மருக்கு தெரியும். அப்படி இருந்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் டிஃபீட் ஆகிட்டார். பட் இந்த பரசுராமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ராமாயணத்தில் இருந்த அந்த கார்த்திவீர்ஜனை வின் பண்ண அந்த யங் பரசுராமரோட பேட்டில் பண்ண முடியாது. அந்த இருக்க யங் பரசுராமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 23 நாட்கள்லாம் பேட்டில் பண்ண அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே அல்லது செகண்ட் டேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்கலாம் நம்ம பீஷ்மரை. ஈவன் அது மட்டும் இல்லாமல் பரசுராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மரை கொல்லுன்ற எண்ணம் கிடையாது, அவர் ஜஸ்ட் பீட் பண்ணுன்ற எண்ணம் மட்டும் தான் இருந்திருக்கும். கொல்லணும்னு எண்ணம் இருந்துருச்சுன்னா அப்போது பரசுராமருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க முன்னோர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வந்து இந்த அஸ்திரத்தை சொன்னாங்க. அது சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீஷ்மர் டிஃபீட் தாங்க. பட் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாரதர் அங்கே வரல அப்படின்னா கண்டிப்பாக பீஷ்மர் அந்த பேட்டில் வின் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அந்த பிரசவப்பான்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அஸ்திரமும் நம்ம பரசுராமர்கிட்ட கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம 6th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பலராமன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திர விதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமருக்கு ஈக்குவல் கிடையாது. பட் ஸ்ட்ரென்த், ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதாயுத்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலராமன் அடிச்சிக்கவே முடியாது. பிகாஸ் பலராமன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் கலப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுவும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே பலராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பல மடங்கு உயரமாக இருக்க ஒரு மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கலப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக்கி இருக்காரு. ஸோ சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலராமனுக்கு இருக்குது. ஸோ அஸ்திர விதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம். பட் ஸ்ட்ரென்த் வைஸாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலராமனுக்கு எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கதாயுத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே வந்து மாஸ்டராக இருக்கார். ஸோ ஹேண்ட் டு ஹேண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி பலராமன் ஒரு படி ஓங்கி இருக்கலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நான் படிச்ச இருக்குதுன்னா பரசுராமரோட ஒப்பிடும் போது பலராமோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. பிகாஸ் நம்ம பலராமோட பேசிக் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி யானைகளுக்கு மேலே இருக்கும். அது பேசிக் தான். அவர் அதிகமாக கோவப்படும் போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமெட்டாக இன்னும் அதிகமாகும் எக்ஸ்ட்ரீமாக. பட் நம்ம கன்ஃபார்மாக டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் பண்ணாங்கன்னா அது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பரசுராமோட கோடாலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பலராமனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பிகாஸ் நிறைய சக்தி வாய்ந்த அசுரர்களுடைய ராட்சசர்களுடைய ஒரு பேட்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிறதுனால இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி பலராமனுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சொன்னாலும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% அல்லது 5% வந்து பார்த்தீங்கன்னா பலராமனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அந்த பேட்டில் அஸ்திர விதி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பரசுராமர் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கலாம். பிகாஸ் மற்ற ஸ்ட்ரென்த் ஹேண்ட் டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலராமன் படி ஒரு படி மேலே இருந்தாலும் அஸ்திர விதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் வந்து தான் பலராமோட கொஞ்சம் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேகநாதன், அதாவது இந்திரஜித்தால முடியுமா போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸாக முடியாதுங்க. பட் இந்திரஜித்தில் நிறையா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் இருக்கு இல்லையா, இது பரசுராமரோட ஒப்பிடும் போது ரொம்ப அதிகம். ஸோ இந்த பவர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அஸ்திர விதியில் வரும்போது மேபி ஈக்குவலாக இருக்கலாம். அஸ்திர விதியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யார் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. மேபி பரசுராமர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் இந்திரஜித்தும் வாழ்ந்தார். அவங்களுக்குள்ள பேட்டில் நடக்கலை. மேபி நடந்திருந்தால் அந்த பேட்டில் எப்படி நம்ம ஓரளவுக்கு கணிப்பாக சொல்லிடலாம்.
ஸோ நடந்திருந்தா, பட் நடக்கலைன்றதுனால நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பரசுராமர் வின் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. பிகாஸ் நம்ம பீஷ்மர் பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜமத்கனி முனிவர் தான் சொல்லுவார்னா, ஆன்மா ரீதியாக பீஷ்மர் அந்த வெப்பன் வச்சிருக்காரு இல்லையா, ஸோ அதை வச்சு ஒப்பிடும்போது அவர் இந்திரன் கூடவே சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ நீ கண்டிப்பாக டிஃபீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திர தேவனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமர் பீட் பண்ண முடியும். அதாவது பரசுராமர் இந்திரனை ஒப்பிடும்போது பரசுராமரை விட இந்திரனுக்கு பவர்ஸ் அதிகம். பரசுராமரால் இந்திரனை வீழ்த்த முடியாது, இதுதான் அதோட பொருள். ஸோ பட் இங்கே நம்ம இந்திரஜித் வந்து பார்த்தா இந்திரனை வீழ்த்திருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுச்சுவேஷன் சாதகமாக இருந்துச்சு, அவருக்கு சாதகமாக சூழ்நிலை இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் இந்திரஜித் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்திரனே வென்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வெல்ல முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜித் வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். நம்பர் 4th வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பிகாஸ் லக்ஷ்மணன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரே சொல்லுவார், லக்ஷ்மண் எனக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராமருக்கு ஈக்குவல் கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட ராமருக்கு சமமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பேட்டில் பண்ணியிருக்காரு நம்ம லக்ஷ்மணன். அண்ட் ராவனோட பேட்டில் பண்ணும்போது ராவனாலே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியல, ஏன்னா அவன் இப்படி சண்டை போடுறான்ற மாதிரிலாம் ராவன் நினைப்பார். ராவனுடைய எல்லா அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மணன் போட்டார். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணன் இந்திரஜித்தோட பேட்டில் பண்ணி இந்திரஜித்தே வந்து இந்திரஜித் நிறைய டைம் பேட்டில் பண்ணார். நிறைய டைம் வந்து அவர் டிஃபீட் ஆனாலும் அடுத்த பேட்டில் பண்ணும்போதுனா வின் பண்ணியிருப்பாரு. அது ஒன்றும் ஏமாற்றி ஜெயிக்கிறாங்க. நேருக்கு நேராக வந்து அஸ்திரங்கள் யூஸ் பண்ணி அஸ்திரத்திலே வந்து பார்த்தோன்னா நம்ம லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. இந்திரஜித்தை ஓவர்டேக் பண்ணி வந்து பார்த்தோன்னா இந்திராஸ்திரம் பயன்படுத்தி நம்ம இந்திரஜித்தோட தலையை துண்டா விட்டுட்டாரு. அஸ்திர விதியில் வந்து பார்த்தோன்னா ஒரே டைமில் வந்து பார்த்தோன்னா 1000 அம்புகளுக்கு மேலே விடுவார். நம்ம பீஷ்மருடைய 900 அம்பு வந்து பார்த்தோன்னா பரசுராம லைட்டாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு திணறினார். பட் இவர் 1000 அம்புங்க அசால்ட், அதுவும் சாதாரண அஸ்திரங்கள் கிடையாது. பரசுராமர்கள் இருக்கிற அஸ்திரங்களை விட பேபி பவர்ஃபுல் அஸ்திரங்கள்லாம் நம்ம லக்ஷ்மணன் இருக்கலாம். லக்ஷ்மணன்கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. அண்ட் அஸ்திர விதிலுமே கிட்டத்தட்ட ராமனுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திர விதில் வரும்போது மேபி பரசுராமரை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் பீட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரென்த் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் கூட பேட்டில் பண்ணியிருக்காரு. கும்பகர்ணன் அடிச்சில் கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா லைட்டாக நிலை குறைஞ்சு போயிருக்காரு நம்ம லக்ஷ்மணன் அட்டாக்ல. ஸோ ஸ்ட்ரென்த் வைஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மணனுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் கொஞ்சம் வின் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் சுச்சுவேஷன் யாருக்கு சாதகமாக இருக்குதோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் கூட பேட்டில் பண்ண இருந்தாலும் மேபி லக்ஷ்மணனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் வின் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான். இது பண்ணி பார்த்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும் தான் சொல்லியிருப்பேன். கன்ஃபார்மாக முடியும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹனுமனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் முடியும், இது உங்களுக்கே தெரியுங்க. டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமரை பேட்டில் பண்ணி வின் பண்ண முடியும். ஹனுமனுடைய பவர்ஸ்ன்றது எங்கேயோ இருக்குது. ஹனுமன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பவர்ஸை உணர்ந்திருப்பார். அண்ட் முழுமையான ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நை லெவல் பீங்க மாதிரி இருப்பார். பஞ்சமுக ஹனுமான் இந்திரதேவனை விட 1000 மடங்கு ஸ்ட்ராங்கஸ்ட். பேசிக் ஹனுமனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பார் பிளானட்டரி லெவல். ஸோ நம்ம பரசுராமர் ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம ஹனுமன் வின் பண்ணிடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். பரசுராமரோட எந்த அஸ்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை டிஃபீட் பண்ண போகிறது கிடையாது. பிரம்மாஸ்திரமே இருந்தாலும் அதை ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாங்கிடுவார். ஹனுமனால் பேசிக்காக டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமரை டிஃபீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர். இது உங்களுக்கு தெரியுங்க. ஸ்ரீராமரால் கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வீழ்த்த முடியும். இதை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை அக்செப்ட் பண்ணியிருக்காரு, உன்னால் என்ன டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த டைமில் ஸ்ரீராமர் ரொம்ப சின்ன பையங்க, ஒரு 16 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 15-16 வயசுக்குள்ளே தான் இருக்கும். சிவதனுசை உடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீதையை வந்து திருமணம் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் எப்படி நம்ம சிவதனுசை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை திருமணம் பண்ணிட்டு அயோத்திக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணுவார். நம்ம தசரதெல்லாம் பயந்து போய்டும், இவனா இவ்வளோ பெரிய ஃபைட்டர், அவன் இவ்வளோ பெரிய ஆள், அவன் வந்து பார்த்தோன்னா நம்ம பையன் கூட சண்டை போட வரான்னு சொல்லி பயப்படுவார். பிகாஸ் அப்போ ஸ்ரீராமர் 16 வயசுக்குள்ளே தான். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அவர் கையில் இருந்த நம்ம பரசுராமருக்கு இருந்த விஷ்ணு தனுசை வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஏற்றுவார், அதாவது பிடிச்சி அதை யூஸ் பண்ணுவார். அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெப்பனை அவர் யூஸ் பண்ணதை வந்து பார்த்தோன்னா அதை தூக்கி நிறுத்தினோடனே பரசுராமர் வேந்துருவார். அந்த பரசுராமரை வந்து பார்த்தோன்னா போர் புரியறா அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீராமர்கிட்ட. ஸ்ரீராமரும் போர் புரிய தயாராக இருப்பார். அவர் வில்லுரன் ஸ்டைலை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா பரசுராமரும் மிரண்டுருவார். அந்த பரசுராமரை அக்செப்ட் பண்ணிப்பார். தம்பி உன்னால் நான் டிஃபீட் பண்ண முடியும்ப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் அவங்க கூட சண்டை போட்டேன்னா நான் கண்டிப்பாக தோற்றுருவேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திவராஜனை அவர் பீட் பண்ணியிருப்பார், 21 சத்திரி வம்சத்தையுமே அழிச்சிருப்பார். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறார், உன்னால் டிஃபீட் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் பேட்டில் பண்ணதாகவும் ஸ்ரீராமர் அசால்ட்டாக பரசுராமரை பீட் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுவும் ஸ்ரீராமருக்கு 16 வயசுக்குள்ளே தான் இருக்கும், 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம பரசுராமர் பார்த்தீங்கன்னா பயங்கர அடல்ட்டு. ஸோ அதிக ஏஜ் வந்து ஒரு 30 வயசு லெவலில் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜில் இருப்பார். ஸோ அடல்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம பரசுராமரே வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்ரீராமர் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிருப்பாரு. ஸோ அப்போ அடல்ட் ராமர் கூட பேட்டில் பண்ணியிருந்தா என்னோட அதுவும் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் ஈஸியாகவே டிஃபீட் ஆயிருப்பார். ஸோ பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ராமர் வின் பண்ணிடுவார். ஸோ ராமரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பரசுராமரை பீட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி நம்பர் 1 யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணர்.
இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணரால் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வீழ்த்த முடியும். அண்ட் கிருஷ்ணரும் பரசுராமரும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய அவதாரம் தான், ராமனும் விஷ்ணுடைய அவதாரம் தான். பட் கிருஷ்ணரால் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி பரசுராமரை வீழ்த்த முடியும். பரசுராமர் பயங்கர கோவக்காரர், பயங்கர இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் கிருஷ்ணருடைய குழந்தை ஃபார்ம் இருக்கு இல்லையா, கை குழந்தை, தவழ்கிற குழந்தை, அந்த தவழ்கிற குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பரசுராமரை தூக்கடிச்சிடும். கிருஷ்ணரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பிரபஞ்சத்தையே படைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அண்ட் அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ கிருஷ்ணரால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வெல்ல முடியும். அண்ட் அஸ்திர வித்தையிலுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நாக் அவுட் பண்ண முடியும். ஸோ டீனேஜில் இருக்க ராமரை பஸ் அசால்ட்டாக நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரசுராமரை வெல்ல முடியும். சரி, இதை தாண்டி வேறு எந்த கேரக்டர்ஸாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி வேறு எந்த கேரக்டர்ஸுமே கிடையாது. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த கேரக்டர்ஸால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பரசுராமரை பீட் பண்ணுற அளவுக்கு போக முடியும். பிகாஸ் நான் பரசுராமரோட பேசிக் பவர் தான் சொன்னேன். பரசுராமர்கிட்ட அஸ்திரத்தை பற்றி நான் பேசவே இல்லை. பரசுராமர்கிட்ட எக்கச்சக்கமான அஸ்திரங்கள் இருக்குது. பட் அந்த அஸ்திரத்தை நான் ஏன் பேசல அப்படின்னா, அது சொன்னாலும் சொல்லாட்டி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போக முடியும். இதில் டெஃபினெட்லி 3 கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டெஃபினெட்லி டிஃபீட் பண்ண முடியும். முழுமையாக தூக்கடிக்க முடியும்னா அந்த 3 கேரக்டர்ஸ் தான். அதாவது நம்ம கிருஷ்ணர், ராமர், ஹனுமான், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை வீழ்த்த முடியும். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாய்ஸ் இருந்தது மன்னிச்சுக்கோங்க. வாய்ஸ் கண்டிப்பாக அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்காது. பிகாஸ் என் மைக், இந்த புதுசாக ஒரு மைக் வாங்கினா இல்லையா, அதுவுமே அதே மாதிரி பிரச்சனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வேறு ஏதாவது நாய்ஸ் இருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேறு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.